கடும் குளிரும் சுடுவெயிலும் பேரிடரும் எதையும் கண்டு அஞ்சாமல் தேச இறையாண்மையை போற்றி இந்திய மக்களின் உயிர் காக்க வையம் போற்றும் வீரத்தோடு குடும்பம் மறந்து கண்ணிமைக்கா நொடிகள் கரைய தேசம் காக்கும் நாட்டுப்பணியின் நிலம், வானம், கடல் என அனைத்திலும் தன்னையே அரணாய் அமைத்து தேசத்தின் பெருமை காக்கிறார்கள் நம் இந்திய படை வீரர்கள். நாட்டின் அமைதிக்காக போர் முனையில் தங்கள் இன்னுயிரை நீத்த முப்படை வீரர்களின் வீரத்தையும் தேச உணர்வோடு அவர்களின் மாபெரும் தியாகத்தையும் போற்றி நினைவு கூறும் வகையில் 1949 ஆண்டு முதல் டிசம்பர் 7ஆம் நாள் இந்திய படை வீரர்கள் கொடிநாளாக அனுசரிக்கப்படுகிறது. நம் மண்ணின் மைந்தர்களை நாம் உச்சி முகரும் ஒரு உன்னத திருவிழா. வீரத்தையும் தியாகத்தையும் தன்னகத்தே கொண்டு வரலாற்று பெரும் சிறப்போடு தனித்து நிற்கிறது தமிழ்நாடு. அன்று பலர் அரும்பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை என்றும் காக்கும் முப்படை வீரர்களின் நல்வாழ்வையும் குடும்ப நலத்தையும் பாதுகாப்பதில் முன்னணியில் உள்ளது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முன்னாள் படை வீரர் நலத்துறையின் மூலம் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு கல்வி மேம்பாடு, சுய வேலை வாய்ப்பு, வங்கிக் கடன் வட்டி மானியம் என பல சிறப்பு திட்டங்களும் நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. பரந்த எல்லைகளில் வீர மரணம் அடைந்த படை வீரர்களின் குடும்பங்களை காத்திடவும் அவர்கள் வாழ்வு மேம்படவும் ஒவ்வொரு ஆண்டும் இக்கொடி நாளில் கொடிநாள் நிதி திரட்டப்படுகிறது. தங்கள் கொடிநாள் நிதிக்கான நன்கொடையினை QR குறியீட்டினை பயன்படுத்தி flagday.tn.gov.in என்ற வலைத்தளத்தின் மூலமும் flagday TN என்ற மொபைல் ஆப்பை பிளே ஸ்டோர் வாயிலாக பதிவிறக்கம் செய்து நன்கொடையினை அளித்திடலாம். முப்படை வீரர்களின் தன்னலமற்ற சேவையை போற்ற நாம் முன்வந்து அளிக்கும் இந்த கொடிநாள் நிதியின் மூலம் நன்றி உணர்வோடு அவர்தம் புகழ் போற்றுவோம், தேசக் கடமையாற்றுவோம். ஜெய் ஹிந்த்.